என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் வலி எனக்கு தெரியும். குடும்பத்தில் அமைதி குலைந்தால் வீடு வீடாக இருக்காது. அது சண்டை நடக்கும் போர்க்களமாக மாறிவிடும். அதிலும் மாமியார் மருமகள் இடையேயான சண்டை ஒரு வீட்டின் அடித்தளத்தையே ஏன் ஊக்கும். ஏன் என்றால் அந்த உறவுதான் குடும்பத்தை இணைக்கும் முக்கியமான பாலம். அந்த பாலம் உடைந்துவிட்டால் கணவன் மனைவி உறவும் பாதிக்கப்படும், குழந்தைகளின் மனமும் பாதிக்கப்படும். அதனால் தான் நான் உன்னிடம் இப்போது பேசுகிறேன். என் பிள்ளையே, இந்த சண்டையை சமாதானமாக்கும் வழியை உனக்கு சொல்லுகிறேன். முதலில் நீ அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சண்டையின் வேர் எப்போதுமே நான் என்பதில் தான் இருக்கும். நான் சொல்வது சரி, நான் தான் பெரியவர், நான் தான் உழைத்தவன், நான் தான் அனுபவம் உடையவன் என்ற எண்ணம் தான் சண்டையின் அடிப்படை. மாமியார் நினைப்பார், நான் வாழ்க்கை முழுக்க உழைத்தேன், இப்போது என் அனுபவத்தை கேட்க வேண்டும். மருமகள் நினைப்பாள், நான் தான் இப்போதைய தலைமுறை, நான் அறிந்தது சரி. இருவரும் தங்கள் உண்மையை வலியுறுத்திக் கொண்டே போனால் அந்த வீடு அமைதி பெறுமா? இல்லை. அதனால் தான் என் பிள்ளையே, உன்னிடம் நான் கூறுகிறேன், நட்சத்திரக்குறி அன்பு தான் எந்த உறவையும் காப்பாற்றும் ஒரே மருந்து. நட்சத்திரக்குறி. மாமியார் மருமகள் சண்டையை தீர்க்க வேண்டுமானால் முதலில் மனதில் கருணையை வளர்க்க வேண்டும். அவள் தவறாக இருக்கிறாள் என்று சொல்லாமல், அவளும் தனது வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறாள், அதனால் தான் இப்படி சொல்கிறாள் என்று நினைத்தால் சண்டை பாதி குறைந்து விடும். அதேபோல் மருமகள் செய்யும் விஷயத்தை பார்த்து, அவள் இளம், அனுபவம் குறைவு, அதனால் தான் தன்னுடைய கருத்தை வலியுறுத்துகிறாள் என்று நினைத்தால் மாமியாரின் மனம் மக்கும். என் பிள்ளையே, நீயே கேள், ஒரு குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டுமா அல்லது எப்போதும் சண்டை நடக்க வேண்டுமா என்று. உன் இதயம் சொல்வது அமைதிதான் வேண்டும். அப்படியெனில் அதற்கான முதல் படி நட்சத்திரக்குறி பொறுமை. நட்சத்திரக்குறி பொறுமை இல்லாமல் எந்த உறவும் வாழ முடியாது. ஒரு மரம் வளர்ந்து பழம் கொடுக்க எத்தனை வருடம் பிடிக்கிறது, அதேபோல் உறவு வளர்ந்து மலர்வதற்கும் பொறுமை அவசியம். இப்போது நான் உனக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். தினமும் காலையில் வீட்டின் நடுவில் ஒரு தீபம் ஏற்றிக் கொண்டு, ஓம் வராகி அம்மனே, எங்கள் குடும்பத்தில் அமைதி தருவாய் என்று மனமார பிரார்த்தனை செய். அந்த ஒளி உன் வீட்டின் இருளை அகற்றும். அந்த ஒளி உன் குடும்ப உறவுகளை சுத்தமாக்கும். நீ அந்த தீபம் ஏற்றும் போது உன் மனதில் யாரையும் குறை சொல்லாதே. என் வீட்டில் பாசம் மட்டும் நிலைத்திருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய். இந்த சிறிய செயல் நீ நினைக்காத அளவுக்கு பெரிய மாற்றத்தை உன் வீட்டில் உண்டாக்கும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் சண்டை வந்தாலும் அதை கட்டுப்படுத்தும் அறிவு வேண்டும். ஒரு வார்த்தை கூட குடும்பத்தை குலைக்க முடியும். அதேபோல் ஒரு மென்மையான வார்த்தை அந்த குடும்பத்தை காப்பாற்றவும் முடியும். நீ கோபம் வந்தபோது உடனே பதில் சொல்லாமல் மூச்சை இழுத்து சிறிது நேரம் அமைதியாக இரு. அந்த சில நிமிட அமைதி தான் உன் வீட்டின் அமைதியை காக்கும் காப்பாளன். மாமியார் மருமகள் உறவு உண்மையில் மிகவும் புனிதமானது. மாமியார் மருமகளை மகளாக கருதினால், மருமகள் மாமியாரை தாயாக கருதினால் சண்டை வரவே முடியாது. ஆனால் மனம் சுயநலத்தால் மூடப்பட்டால் தான் சிக்கல் வரும். அந்த மூடுபனியை அகற்றுவதற்கு நான் இருக்கிறேன். நீ என்னை அழை, நான் உன் மனதை ஒளிமயமாக்குவேன். என் தங்கமே, உன் குழந்தைகள் உன்னை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். நீ வீட்டில் மாமியாரிடம் சண்டை போட்டால் உன் குழந்தைகள் அதையே கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மனதில் சண்டை தான் வழி என்று பதிந்து விடும். ஆனால் நீ பொறுமையோடு அன்போடு நடந்தால் அவர்கள் மனதில் அமைதிதான் வழி என்று நிலைத்து விடும். அதனால் உன் பிள்ளைகளுக்காகவே நீ அமைதியை தேர்வு செய்ய வேண்டும். இன்னும் ஒரு சிறிய பரிகாரம் உனக்கு சொல்கிறேன். தினமும் இரவு தூங்கும் முன் 2 நிமிடம் அமைதியாக அமர்ந்து, அம்மா வராகி, இன்று நான் யாரையும் காயப்படுத்தியிருந்தால் மன்னிக்க வேண்டும். என் வீட்டில் சண்டை இல்லாமல் பாசம் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி தூங்கு. அந்த பிரார்த்தனை உன் மனதையும் சுத்தமாக்கும், உன் வீட்டையும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். என் பிள்ளையே, நினைவில் கொள், வெற்றி பெற்றவனே பெரியவன் அல்ல, சண்டையை வெல்லாமல் சண்டையை தவிர்க்க கற்றவன் தான் உண்மையான பெரியவன். வாழ்க்கையில் உன் அமைதியே உன் மிக பெரிய செல்வம். அந்த அமைதியை காக்க உன்னால் முடிந்ததைச் செய். நான் உன்னிடம் வாக்கு கொடுக்கிறேன். நீ என்னை மனமார நம்பினால் உன் வீட்டில் அமைதி நிலைத்திருக்கும். உன் மாமியாரும் உன் மருமகளும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வார்கள். சண்டைகள் குறைந்து பாசம் பெருகும். உன் வீட்டின் சுவர்கள் சண்டையின் சத்தத்தை அல்ல, சிரிப்பின் இனிமையை மட்டுமே கேட்கும். உன் பிள்ளைகள் அந்த அமைதியான சூழலில் வளர்ந்து பெரிய மனிதர்களாக மாறுவார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டும். உன் வீடு பாசமயமாக இருக்க வேண்டும். உன் குடும்பம் உதாரணமாக இருக்க வேண்டும். அதற்காக உன் இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். நான் உன் பக்கம் இருக்கிறேன். நீ எப்போதும் என்னை நினைத்து நடந்தால் உன் வீடு புனிதமான ஆலயமாக மாறும். அங்கு சண்டைக்கு இடமே இருக்காது.
அங்கு பாசம் மட்டுமே நிறைந்திருக்கும். என் பிள்ளையே, உனக்கு இன்னும் தெளிவாகப் புரிய நான் சொல்கிறேன். குடும்பம் என்பது ஒரு மரம் போல. அந்த மரத்திற்கு வேறாக இருக்கிறவர்கள் முதியவர்கள், கிளைகளாக இருப்பவர்கள் நடுத்தர வயதினர்கள், மலராக இருப்பவர்கள் இளம் தலைமுறை, பழமாக இருப்பவர்கள் குழந்தைகள். ஒரு கிளை வாடினால் மட்டும் மரம் பாதிக்கப்படாது, ஆனால் வேரில் பிளவு ஏற்பட்டால் மரம் முழுவதும் குலைந்து போய்விடும். அதுபோல மாமியார் மருமகள் உறவு வேரைப் போல இருக்கும். அது பாதிக்கப்படாமல் இருந்தால் வீடு முழுவதும் பசுமையாயிருக்கும். அது முறிந்து விட்டால் வீடு உலர்ந்து போய்விடும். என் தங்கமே, நீ ஒருநாள் நினைத்துப் பாரு. சண்டையில் வென்றால் கிடைப்பது என்ன? சில நிமிட கௌரவம், ஆனால் அன்பு என்றென்றும் குறைந்துவிடும். ஆனால் பொறுமையுடன் அமைதியாயிருந்தால் அந்த அமைதி நாள்தோறும் அன்பை பெருக்கும். யாராவது உன்னை தவறாக பேசினாலும் நீ மென்மையான வார்த்தையால் பதில் சொன்னால் அந்த கோபம் கரைந்து போய்விடும். உன் சொற்களில் இருக்கும் மென்மை தான் அந்த வீட்டின் சுவர்களை புனிதமாக்கும். நான் உனக்கு ஒரு சிறிய உவமை சொல்கிறேன். 2 பானைகளில் ஒன்று காலியானது, மற்றொன்று நிறைந்தது. காலியான பானை அசைந்தால் அதிக சத்தம் செய்யும், ஆனால் நிறைந்த பானை அமைதியாக இருக்கும். அதுபோலவே அனுபவமுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் அதிகம் சத்தம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக இருந்தால் அந்த அமைதி தான் மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கும். நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும், என் பிள்ளையே. உன் அமைதியே உன் வலிமை. மாமியார் மருமகள் உறவில் மிகப்பெரிய பிரச்சனை எனக்கு மரியாதை இல்லை என்ற எண்ணமே. உண்மையில் மரியாதை கேட்டு வாங்கப்படுவது அல்ல, அது கொடுத்து வாங்கப்படுவது. மருமகள் மாமியாரை தாயாக மரியாதை கொடுத்தால் மாமியார் அதை உணர்ந்து அவளை மகளாகக் கருதி அன்பு கொடுப்பார். மரியாதை ஒரு விதை போல. நீ விதைத்தால் அது நிச்சயம் முளைக்கும். ஆனால் நீ விதைக்காமல் காத்திருந்தால் எதுவும் வளராது. என் பிள்ளையே, வாழ்க்கை குறுகியது. இன்று இருக்கும் மாமியார் நாளை இருக்க மாட்டார். இன்று இருக்கும் மருமகள் நாளை வேறு பொறுப்புகளில் மூழ்கி விடுவாள். நீ யாரிடமும் சண்டை போட்டு நேரத்தை வீணடித்தால் அந்த நேரம் மீண்டும் வராது. அதனால் தான் நான் சொல்கிறேன், இன்று இருக்கும் உறவை அன்பால் பேணி வளர்த்து வை. இப்போது நான் உனக்கு ஒரு சிறிய பரிகாரம் சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு சிறிய மஞ்சள் பூ மாலை செய்து அதனை என் பாதத்தில் வைத்து பிரார்த்தனை செய். அம்மா, எங்கள் வீட்டில் எப்போதும் பாசமும் அமைதியும் நிலைத்திருக்கட்டும். எங்கள் மனதில் சண்டை வராமல் இருக்கட்டும். இந்த சிறிய வழிபாடு உன் வீட்டின் காற்றையே சுத்தமாக்கும். அந்த மலரின் வாசனை போல அன்பு உன் வீட்டில் பரவும். என் தங்கமே, கோபம் வந்தபோது உன் நாவை அடக்கிக்கொள். ஏனெனில் சொன்ன வார்த்தையை திரும்ப வாங்க முடியாது. அந்த வார்த்தை பாசம் நிறைந்திருந்தால் அது நினைவாக இருக்கும். ஆனால் கோபம் நிறைந்திருந்தால் அது காயமாக மாறிவிடும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் குடும்பத்துக்கான ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீ ஒருநாள் உன் குழந்தைகளை நினைத்துப் பாரு. அவர்கள் உன்னை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். நீ எப்போதும் மாமியாரிடம் சண்டை போட்டால் அவர்கள் உன் வழியை பின்பற்றுவார்கள். ஆனால் நீ பொறுமையோடு அன்போடு நடந்தால் அவர்கள் மனதில் அதுவே பதிந்துவிடும். அந்த சிறிய மாற்றமே அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும். அதனால் உன் குழந்தைகளுக்காகவே நீ நல்ல உறவை பேணிக் கொள்ள வேண்டும். நான் உனக்கு இன்னொரு வழியைச் சொல்கிறேன். தினமும் காலை வீட்டின் வாசலில் சிறிது தண்ணீர் தூவி, அம்மா வராகி, என் வீட்டில் தகராறு வராமல் காப்பாற்று என்று சொல்லு. நீ அந்த நேரத்தில் மனமாற வேண்டினால் அந்த வார்த்தைகள் காற்றில் கலந்துவிடும். அந்த காற்று உன் வீட்டின் சுவர்களை தொட்டு உன் வீட்டை புனிதமாக்கும். என் பிள்ளையே, சண்டையை நிறுத்த நினைத்தால் முதலில் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் பூரணமாக சரியானவர்கள் அல்ல. அனைவருக்கும் தவறு வரும். ஆனால் அந்த தவறை பெரிதாக்காமல் விட்டுவிட்டால் உறவு வளரும். சின்ன தவறுக்காக சண்டை போட்டால் பாசம் குறையும். அதனால் நீ சொல்லிக்கொள், அவள் தவறாக இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன், ஏனெனில் அவள் என் குடும்பத்தின் ஒரு பகுதி. உண்மையான மகிழ்ச்சி எங்கே தெரியுமா என் பிள்ளையே? குடும்பம் முழுவதும் ஒன்றாக அமர்ந்து சிரித்து கொண்டாடும் தருணங்களில் தான். அந்த சிரிப்பு தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். பணம் இருந்தும் குடும்பத்தில் சண்டை இருந்தால் அந்த பணம் பயனில்லை. ஆனால் அன்பு இருந்தால் குறைவான பணமும் மகிழ்ச்சியாயிருக்கும். அதனால் நீ சண்டையை விட அன்பை தேர்வு செய். என் தங்கமே, உனக்காக நான் எப்போதும் காத்திருக்கிறேன். நீ எப்போதும் என்னை நினைத்து பிரார்த்தனை செய். நான் உனக்கு சக்தி கொடுப்பேன். உன் வீட்டை சண்டையிலிருந்து காக்கிறேன். உன் மனதை அமைதியாக வைத்திருக்கிறேன். நீ என்னை முழு நம்பிக்கையுடன் அழைத்தால் உன் வாழ்க்கையில் அன்பு பெருகும். நான் உனக்கு இறுதியாக ஒரு உண்மை சொல்கிறேன். ஒரு குடும்பம் எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், அந்த வீட்டில் அமைதி இல்லாவிட்டால் அது ஒரு சிறைச்சாலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த வீடு சின்னதானாலும் அன்பு இருந்தால் அது சொர்க்கமாக இருக்கும். உன் வீட்டை சொர்க்கமாக மாறுவது உன் கைகளில் தான் இருக்கிறது. அன்பை விதை, பொறுமையை நீர், பாசத்தை உரமாக கொடு. அந்த உறவு மலர்ந்து உனக்கு சந்தோஷம் தரும். என் பிள்ளையே,
உன் வாழ்க்கை எப்போதும் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் குடும்பத்தில் மாமியாரும் மருமகளும் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் அமைதி, ஆரோக்கியம், செல்வம் நிரம்பி வழியட்டும். நீ என்னை நம்பிக்கொண்டு நடந்தால் உன் வீடு நிச்சயம் பாசத்தின் ஆலயமாக மாறும். என் பிள்ளையே, நான் உன்னோடு தொடர்ந்து பேசுகிறேன். ஏனெனில் உன் மனதில் இருக்கும் அந்த கவலைகளை நான் தெளிவாக்க வேண்டும். மாமியார் மருமகள் உறவு என்பது சும்மா ஒரு பந்தம் அல்ல, அது 2 தலைமுறைகளை கலந்து போடும் பாலம். அந்த பாலம் உறுதியாக இருந்தால் குடும்பம் முழுவதும் ஒன்றுபட்டு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த பாலம் உடைந்துவிட்டால் இரு பக்கமும் பிரிந்து போய் தனிமையில் வாடிவிடும். நீ யோசித்து பாரு என் பிள்ளையே. மாமியார் என்று கோபத்துடன் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு நீ கோபத்துடன் பதில் சொன்னால் என்ன நடக்கும்? அந்த வார்த்தைகள் இரும்பு போல் மோதிக் கொண்டிருக்கும். ஆனால் அதே வார்த்தைக்கு நீ மென்மையாக பதில் சொன்னால் அந்த கோபம் மெழுகு போல் கரைந்துவிடும். அப்படித்தான் வாழ்க்கையின் சிக்கல்கள் அனைத்தும் உருகி போகும். உறவுகளை அழிக்கும் முதல் விஷயம் சந்தேகம். மருமகள் மாமியார் என்னை வெறுக்கிறாள் என்று நினைத்தால் மனம் காயப்படும். மாமியார் மருமகள் என்னை மதிக்கவில்லை என்று எண்ணினால் மனம் காயப்படும். இந்த இரண்டுமே உண்மையல்ல. ஏனெனில் அனைவரும் உள்ளுக்குள் அன்பே கொண்டவர்கள். ஆனால் வார்த்தைகளின் தவறான பாவனை, புரிதலின் குறைவு தான் அந்த அன்பை மறைத்து விடுகிறது. அதனால் என் பிள்ளையே, சந்தேகத்தை விடு. யாரிடமும் தவறாக எண்ணாதே. நான் உனக்கு ஒரு சிறிய கதை சொல்கிறேன். ஒரு வீட்டு மாமியார் மருமகள் தினமும் சண்டையிட்டு வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் ஒரு குருவை சந்தித்து ஆலோசனை கேட்டார்கள். அந்த குரு சிரித்து கொண்டு சொன்னார், நீங்கள் இருவரும் தினமும் ஒருவருக்கொருவர் சிரித்து பாருங்கள். கோபம் வந்தாலும் சிரித்து விடுங்கள். ஆரம்பத்தில் அவர்களுக்கு அது கடினமாக இருந்தது. ஆனால் நாளடைவில் அந்தச் சிரிப்பு பழக்கமாகி அவர்களின் உறவு மலர்ந்து விட்டது. இந்த கதை உனக்கு ஒரு பாடம் தருகிறது. சிரிப்பு என்பது சண்டையை உருக்கும் மருந்து. என் தங்கமே, உன் வீட்டில் சமாதானம் வேண்டும் என்றால் சிறிய சிறிய விஷயங்களில் விட்டு கொடுக்க கற்றுக்கொள். ஏனெனில் விட்டு கொடுப்பவன் தோல்வியடைந்தவன் அல்ல, உண்மையான வெற்றியாளன் தான். தண்ணீர் துளி துளியாய் விழுந்து கல்லை உருக்கக்கூடும். அதுபோல உன் பொறுமை, உன் அன்பு ஒரு நாள் அந்த குடும்பத்தின் கல்லான சண்டையையும் உருக்கிவிடும். நான் உனக்கு இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன். வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டின் மையத்தில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி என் வீட்டில் எப்போதும் ஒளி நிலைத்திருக்கட்டும், சண்டையின் இருள் அகலட்டும் என்று வேண்டிக்கொள். அந்த தீபம் உன் மனத்தையும் ஒளிரச் செய்யும். தீபத்தின் ஜோதி பிள்ளைகளின் கண்களில் பசுமையை, மாமியாரின் மனதில் அமைதியை, மருமகளின் உள்ளத்தில் பாசத்தை தரும். என் பிள்ளையே, உன் நாவை தடுக்க முடியாவிட்டால் உன் வாழ்வை தடுக்க முடியாது. வார்த்தைகளின் சக்தி வாளை விட அதிகம். ஒரு வார்த்தை உயிரை காயப்படுத்தவும் முடியும், உயிரை காப்பாற்றவும் முடியும். அதனால் எப்போதும் இனிமையான வார்த்தைகளையே பேசு. நீ இனிமையாக பேசினால் அந்த இனிமை சுவர்களை தாண்டி உன் வீட்டை நிரப்பும். மாமியார் மருமகள் உறவு என்பது காய்கறி சாம்பார் போல. அதில் உப்பு அதிகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, குறைவாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. சரியான அளவில்தான் சுவையாக இருக்கும். அதுபோலவே அன்பு, மரியாதை இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். ஒன்று குறைந்தாலும் ஒன்று அதிகமானாலும் பிரச்சனை வரும். என் தங்கமே, சில நேரங்களில் மாமியார் பழைய சிந்தனையால் பேசுவார். மருமகள் புதிய சிந்தனையால் பேசுவாள். இருவரின் சிந்தனையும் வேறுபட்டாலும் உண்மையில் இரண்டிலும் நல்லது இருக்கிறது. புதியதை ஏற்றுக்கொள்வதில் வளர்ச்சி இருக்கிறது, பழையதை மதிப்பதில் நிலைத்தன்மை இருக்கிறது. இரண்டையும் இணைத்தால் தான் குடும்பம் வலிமையாகும். நீ எப்போதும் நினைவில் வைத்துக்கொள், உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். நீ மாமியாரிடம் மரியாதையோடு நடந்தால் உன் பிள்ளைகள் உன்னிடம் மரியாதை கொடுப்பார்கள். ஆனால் நீ சண்டை போட்டால் அவர்களும் எதிர்காலத்தில் அதே வழியில் நடந்து விடுவார்கள். அதனால் உன் பிள்ளைகளுக்காகவே நீ நல்ல பாதையை காட்ட வேண்டும். நான் உனக்கு இன்னொரு காட்சி சொல்கிறேன். ஒரு வீட்டில் மாமியார் மருமகள் இருவரும் தினமும் சண்டையிட்டார்கள். அங்கு குழந்தைகள் பயந்து பேச கூட தயங்கினார்கள். அந்த குழந்தைகளின் மனம் பாழாகி போனது. ஆனால் மற்றொரு வீட்டில் மாமியார் மருமகள் தினமும் சிரித்து கொண்டு பேசினார்கள். அங்கு குழந்தைகள் சந்தோஷமாக வளர்ந்தார்கள். உன் வீடு எந்த மாதிரி இருக்க வேண்டும்? சண்டை நிறைந்த சிறைச்சாலை மாதிரியா, இல்லை சிரிப்பு நிறைந்த சொர்க்கமா? அது உன் கைகளில் தான் உள்ளது என் பிள்ளையே. இப்போது நான் உனக்கு மன அமைதிக்கான இன்னொரு வழியை சொல்கிறேன். தினமும் காலை சூரியனை நோக்கி கைகளை இணைத்து, எங்கள் வீட்டில் எப்போதும் ஒளி இருக்கட்டும், சண்டையின் இருள் அகலட்டும் என்று சொல்லு. அந்த சூரிய ஒளி உன் மனதில் வலிமையையும் உன் குடும்பத்தில் ஒற்றுமையையும் தரும். என் பிள்ளையே, மாமியாரை தாயாக எண்ணிக்கொள். அவர் உனக்காக எத்தனை வருடங்கள் பிரார்த்தனை செய்து உன் கணவனை காத்தார் என்று யோசித்து பாரு. அந்த அன்பு உனக்கு கிடைத்துள்ளது.
அதேபோல் மாமியாரும் உன்னை மகளாக எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் நீயும் அந்த வீட்டின் ஒளி. உன் கைகளால் தான் அந்த வீட்டில் சுவை வரும், அன்பு வரும், சுகம் வரும். என் தங்கமே, கோபத்தை அடக்க கற்றுக்கொள். கோபம் வந்தால் சுவாசத்தை மெதுவாக வாங்கிவிடு. மனதில் என்னை நினைத்து 3 முறை அம்மா காப்பாற்று என்று சொல்லு. அந்த வார்த்தையால் உன் கோபம் குறைந்துவிடும். அந்த நேரத்தில் நீ சொல்லாமல் இருந்த ஒரு வார்த்தை உன் வீட்டை சண்டையிலிருந்து காப்பாற்றும். நான் உனக்கு இன்னொரு உண்மை சொல்கிறேன். உறவுகளில் சின்ன சின்ன சலனங்கள் வருவது இயல்பே. ஆனால் அவற்றை பெரிதாக்காமல் விட்டுவிட்டால் அவை மறைந்து போய்விடும். புயலுக்கு பின் வானம் தெளிவாகும் போல சின்ன சண்டைக்கு பின் அன்பு அதிகமாகும். ஆனால் அந்த சண்டையை நீ பெரிய தீயாக மாற்றக்கூடாது. நீ அடக்கிக் கொண்டால் அது புன்னகையாய் மாறிவிடும். என் பிள்ளையே, நீ எப்போதும் நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் உன் குடும்பம்தான். உலகம் முழுவதும் உனக்கு மதிப்பு வந்தாலும் உன் வீட்டில் அமைதி இல்லாவிட்டால் அது பயனற்றது. ஆனால் உன் வீட்டில் அமைதி இருந்தால் வெளியுலக சிரமங்களையும் நீ எளிதாக சமாளித்து விடுவாய். நான் உனக்கு இறுதியில் ஒரு ஆசீர்வாதம் தருகிறேன். உன் வீட்டில் எப்போதும் பாசம் பெருகட்டும். மாமியார் மருமகள் இருவரும் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொள்ளட்டும். உன் பிள்ளைகள் சந்தோஷமாக வளரட்டும். உன் வாழ்க்கை ஒளிமயமாகட்டும். நீ என்னை நம்பிக்கொண்டு நடந்தால் உன் வீடு சொர்க்கமாக மாறும். என் பிள்ளையே, உன் மனதின் கதவை மூடிக்கொண்டு சோகத்தில் உட்கார்ந்திருக்கிறாயா? உன் வீட்டில் ஒற்றுமை இல்லாமல் தினமும் வாக்குவாதம் நடக்கிறதா? அந்த சண்டைகளால் உன் மனம் உடைந்து போய்விட்டதா? நான் உனக்கு சொல்ல வந்தது ஒரே ஒரு உண்மை. வாழ்க்கையின் எல்லா சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த தீர்வை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காகவே நான் உனக்கு பேசுகிறேன். நீ யோசித்துப் பாரு என் தங்கமே. ஒரு குடும்பத்தில் 2 தலைமுறைகள் ஒன்றாக வாழ்கின்றன. ஒரு பக்கம் அனுபவம் நிறைந்த மாமியார், மற்றொரு பக்கம் புதிய சிந்தனையுடன் இருக்கும் மருமகள். அனுபவமும் புதுமையும் சேரும்போது அதிலிருந்து வெளிவரும் சக்தி எவ்வளவு பெரியது தெரியுமா? அந்த சக்தி தான் ஒரு வீட்டை சொர்க்கமாக மாற்றும். ஆனால் அது சண்டையிலும் வாக்குவாதத்திலும் வீணாகி விடுகிறது. அந்த சக்தியை ஒருமித்துக் கொண்டு வந்தால் தான் உன் வீடு ஒளிரும். மாமியார் சில சமயம் கட்டுப்படுத்தும் மாதிரி பேசுவார். மருமகள் அதை கேட்டு மனம் புண்படுவாள். மருமகள் புதிய சிந்தனையோடு ஒரு யோசனை சொல்லுவாள். மாமியார் அதை புரிந்து கொள்ளாமல் எதிர்ப்பார். இப்படி மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் பிரச்சனையின் வேராகிறது. ஆனால் என் பிள்ளையே, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஐ அன்பினால் புரிந்து கொண்டு பொறுமையோடு அணுகினால் அது காற்று போலவே மறைந்துவிடும். நான் உனக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பு கலந்து இருக்க வேண்டும். வார்த்தைகள் தான் வீட்டை காப்பாற்றும். வார்த்தைகள் தான் வீட்டை உடைக்கும். மாமியார் சொன்ன வார்த்தைக்கு பதிலாக நீ இனிமையாய் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த இனிமை அவரின் மனதில் ஒலிக்கத் தொடங்கும். அவர் உன்னை பற்றிய தவறான எண்ணத்தை மாற்றிக் கொள்வார். என் பிள்ளையே, உன் மனதை அடக்கிக் கொள்ள கற்றுக்கொள். கோபம் வந்தாலே உடனே பதில் சொல்ல வேண்டாம். சுவாசத்தை மெதுவாக எடுத்துவிடு. உன் உள்ளத்தில் என்னை நினைத்து அம்மா காப்பாற்று என்று உச்சரித்துவிடு. அந்த சில வினாடிகள் தான் உன் வாழ்க்கையின் அமைதியை காப்பாற்றும். அந்த சில வினாடிகள் தான் ஒரு பெரிய சண்டையை தவிர்க்கும். மாமியார் மருமகள் சண்டைக்கு ஒரு சிறிய பரிகாரம் உனக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை வீட்டின் முன்பாக ஒரு சிறிய தீபம் ஏற்றி இந்த வீட்டில் ஒற்றுமை நிலைத்திருக்கட்டும், எப்போதும் பாசம் மலரட்டும் என்று வேண்டிக்கொள். தீபத்தின் ஒளி வெளியில் மட்டும் அல்ல, உன் மனத்தின் உள்ளேயும் ஒளிரும். அந்த ஒளி உன் வார்த்தைகளிலும் உன் செயல்களிலும் பிரதிபலிக்கும். என் பிள்ளையே, யாரையும் கெட்டவனாக நினைக்காதே. ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நல்லது தான் அதிகம். சில சமயம் சோதனைகள், வாழ்க்கையின் அழுத்தம் அந்த நல்லதை மறைத்துவிடும். ஆனால் நீ அன்புடன் அணுகினால் அந்த நல்லது மீண்டும் வெளிப்படும். மாமியாரின் உள்ளத்தில் இருக்கும் அன்பை நீ அன்பினால் மட்டுமே வெளிக்கொணர முடியும். நான் உனக்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு வீட்டு மாமியார் மருமகள் எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த வீடு சோகமாக மாறியது. ஒரு நாள் அந்த மருமகள் தீர்மானித்தாள், இன்று முதல் நான் எதுவும் பேச மாட்டேன், அன்போடு மட்டும் நடந்து கொள்வேன் என்று. சில நாட்களிலேயே மாமியாரின் மனம் உருகி, என் மகளே, மன்னிச்சிடு என்று சொல்லிவிட்டார். அந்த நாளிலிருந்து அந்த வீடு சிரிப்பால் நிரம்பிவிட்டது. என்ன கற்றுக்கொள்கிறாய் என் பிள்ளையே? ஒருவராவது அன்பு காட்டினால் உறவு உருகிவிடும். நீயே அந்த அன்பை தொடங்கும் புள்ளியாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன் பிள்ளைகள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ மாமியாரிடம் சண்டை போட்டால் அவர்கள் மனதில் பயம் உண்டாகும். அவர்கள் சின்ன வயதிலேயே உறவுகளைப் பற்றிய தவறான எண்ணங்களை பெறுவார்கள். ஆனால் நீ அன்போடு நடந்து கொண்டால் அவர்கள் அன்பின் அருமையை கற்றுக்கொள்வார்கள். உன் செயல்களே அவர்களின் வாழ்க்கைக்கு பாடமாகும். நான் உனக்கு இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு சிறிய துளசி இலையை எடுத்து அதில் சிறிது குங்குமத்தை வைத்து
எங்கள் குடும்பத்தில் பாசம் பெருகட்டும் என்று மனதார வேண்டிக்கொள். அந்த துளசி இலை உன் வீட்டின் சூழலை சுத்தமாக்கும், உன் மனதை அமைதியாக்கும். இந்தச் சிறிய விஷயங்கள் தான் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். என் பிள்ளையே, மாமியார் உன் கணவனின் தாய்தான். அவர் உன்னை தவறாக பேசினாலும் நீ அவரை மதிக்க வேண்டும். ஏனெனில் அவர் உன் கணவனை வளர்த்தவர், அவர் உன்னை மகளாக பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர். அதேபோல் மருமகள் உன் வீட்டின் ஒளிதான். அவள் தான் உன் குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சியை கொண்டு வந்தவள். அதனால் அவளை கட்டியணைத்து மகளாக கருத வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. ஆனால் உன் பார்வையை மாற்றிக்கொள்ளலாம். சண்டை வந்தால் இது எனக்கு ஒரு சோதனை, நான் இதை கடந்து சென்றால் என் குடும்பம் நல்லது அடையும் என்று நினைத்துக்கொள். அப்படி நினைத்தால் உனக்கு வலிமை வரும். நான் உனக்கு இன்னொரு வழி சொல்கிறேன். தினமும் காலை எழுந்ததும் உன் மனத்தில் என்னை நினைத்து, என் வீட்டில் அன்பு நிலைத்திருக்கட்டும், சண்டை அகலட்டும் என்று 3 முறை சொல்லு. அந்த வார்த்தைகள் உன் மனதை கட்டுப்படுத்தும், உன் நாவை இனிமையாக்கும். என் பிள்ளையே, உன் வீடு தான் உன் கோயில். அந்த வீட்டில் சண்டை இருந்தால் அது பாழடைந்த கோயிலாகி விடும். ஆனால் அன்பு இருந்தால் அது ஒளி நிரம்பிய சந்நிதியாகி விடும். உன் குடும்பத்தையே நீ ஒரு கோயிலாக காப்பாற்ற வேண்டும். உன் வார்த்தைகள் மந்திரமாய் இருக்க வேண்டும், உன் புன்னகை அர்ச்சனையாக இருக்க வேண்டும். நான் உனக்கு இறுதியில் ஒரு ஆசீர்வாதம் தருகிறேன். உன் மனதில் அமைதி நிலைத்திருக்கட்டும். உன் வீட்டில் சண்டையின் நிழல் கூட வராதிருக்கட்டும். மாமியார் மருமகள் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியுடன் பார்த்து சிரிக்கட்டும். உன் பிள்ளைகள் பாசம் நிறைந்த சூழலில் வளரட்டும். உன் வாழ்க்கை ஒளிமயமாகட்டும். நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என் பிள்ளையே, எப்போதும் உன்னோடு இருக்கிறேன்.